சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சித்தார்த் இருந்துட்டு பார்வதியை பற்றியும் சிவனை பற்றியும் ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் எனக்கு ஒரு அம்மாவா, உங்களுக்கு பேரம்பேத்தின்னு இருக்காங்க, ஆனால் இந்த வயசுலேயும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிடுறாங்க. என்னடா பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலர் பலர்னு விடுறாங்க. பெத்த தாயை பார்த்து பேசுகிற வார்த்தையா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கவும், தப்பு பண்ணது நீங்கள், நான் எதுக்காக பேசுகிறதுக்கு தயங்கணும்? எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது. இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருக்காங்கல்ல விஜய் ஆண்டி, அவங்க தான் உங்களை பற்றி இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரை ஷாக் ஆகுறாங்க. மொத்தம் சரியான நேரத்துக்கு அப்போவே நான் நினச்சேன், என்னடா இது இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, என்ன மாத்திரை போடுறாங்க, எந்த மாத்திரையை நிப்பாட்டி இருக்காங்க, இப்படி எந்த விஷயமாவது நீ கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா, இல்லை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு உனக்கு தோணுச்சா? பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இவங்களை தனியாக அம்போன்னு விட்டுட்டு நீ ஃபாரின் கிளம்பி அங்கேயே செட்டில் ஆனவன் தானே. என்னடா இது, இவன் திடீர்னு அக்கறை பொங்கி இங்கே வந்திருக்கானேன்னு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. இதெல்லாம் என் அம்மாவோட வேலையாக தான் இருக்குன்னு, ஏன்னா உங்கள் கண்ணுக்கு எல்லாமே தப்பாக மட்டும்தானே பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். பெத்த தாயை பற்றி பேச உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்படியா வார்த்தையை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. இங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆண்டி தனியாக இருக்காங்க, பேச்சு துணைக்கு கூட அவங்களுக்கு ஆளே கிடையாது. இந்த ஒரு நல்லதாக ஒரு நட்பு கிடைச்சதா, அதை வச்சு அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அது கண்ணு எங்கள் அம்மாவுக்கு தான் பொறுக்கலை, உனக்குமா கண்ணு பொறுக்கலை. என் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நீ சந்தோஷமாக பேசியிருக்கணும். ஆனால் வந்ததும் வராதம்மா அடுத்தவங்க பேச்சை கேட்டு இப்படி அவங்க மனசை காயப்படுத்தி இருக்கே, நீ எல்லாம் ஒரு பெத்த பிள்ளையாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நான் எதையும் பேசுகிறதா இல்லை. இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு வான் பண்ணுறது தான். உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை இந்த ஆள் முக்கியமா? சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உனக்கும் குடும்பம் குட்டின்னு எல்லாமே இருக்கும்ல, அதை விட்டுட்டு எப்போ பாரு எங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சித்தார்த், யாரை பற்றி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அவர் எப்படிப்பட்டவரை உனக்கு தெரியுமா? என்ன குடும்பம்னு உனக்கு தெரியுமா? தேவையில்லாத வார்த்தையே பேசாத, எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பேசினப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது, இது அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க அம்மாவோ அவனுக்கு கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்குது, நீ யாரும் தலையிட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்டி, இது என் ஆண்டி மட்டும் கிடையாது, இவங்களும் என் அம்மா மாதிரி தான். என் அம்மா கூட என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்ததில்லை, ஆனால் பார்வதி அத்தை என் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. அவங்க என்னை பெத்த பிள்ளை மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தாய் இப்படி காயப்படுத்தி பேசக்கூடாது. உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இப்போவும் அநாத ஆசிரமத்தில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தாயையும் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, அம்மா இவங்க பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை இவங்க முக்கியமா? இப்போவே சொல்லிவிடுங்க, இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு, நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டி, நீங்கள் அப்படி சொன்னால் கூட இவன் இங்கே இருந்து உங்களை பார்த்துக்கிறதில்ல, அவன் நேராக ஃபாரினுக்கு தான் மறுபடியும் கிளம்ப போகிறான். இது உங்களோட வாழ்க்கை, உங்களுக்கும் ஒரு துணை வேணும். எங்கள் அம்மாவும் இப்போ வருவாங்க, அப்புறமா கிளம்பி அவங்க குடும்பத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் இங்கே தனிமையில் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. பேச்சு துணை கூட உங்களுக்கு ஆள் இல்லை. இவர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார், இவரை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பார்வதி இருந்துட்டு, நீ என் பிள்ளை தான், நீ என்னை என்ன வார்த்தை பேசினாலையும் உன்னை என்னால் தூக்கி போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கூடவா உங்களுக்கு புரியல? அவங்களுக்கு நான் அவங்களுடைய புள்ளதான் முக்கியம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிவன் இருந்துட்டு, என்னால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிளம்ப போகிறாங்க. நீங்கள் எதுக்காக கிளம்புறீங்க? நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நல்ல நல்ல கதையாக சொல்லி குழந்தைங்களையும் சிரிக்க வைக்கிறீங்க, நாமளும் சந்தோஷமாக இருக்குங்க.
இவனுக்காக உங்களை என்னால் தூக்கி போட முடியாது. நல்ல ஃப்ரெண்டாக நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சித்தார்த் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுமேலும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கொல்லி வைக்க கூட எனக்கு நான் உங்களுக்கு வரமாட்டேன். நீ என்னடா எங்களுக்கு கொல்லி வைக்கிறது? எனக்கு கொல்லி வைக்க முத்து இருக்காண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சித்தார்த் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா, இதுக்கு காரணமே நீதானே. நீ எவ்வளோ தப்பு பண்ணாலையும் நான் உன் கூட இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டல. இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. இனிமேல் என் வீட்டுக்கே வரவே வராது. என் முகத்துலேயும் நீ முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விஜயாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஆண்டி, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லி வீட்டில் வந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. இந்த முத்துக்கு இதே வேலையை போச்சு. அம்மாவை எப்போ பாரு அள வச்சுக்கிட்டே இருக்கா. இத்தனை வருஷம் ஃப்ரெண்டை அவங்க இப்படி தூக்கி எறிஞ்சு பேச வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் நம்ம ரவியும் வீட்டுக்கு வந்தோடனே அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்மளே இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடந்து எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.